சுமார் 112 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழங்காலத்து புக் டீலர் வில்ஃப்ரெட் வாய்னிச்சால தான் இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு புக் அவருக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இட்டாலியில் நிறைய புக்கு கடையில் இருந்து தான் இதை எடுத்திருக்காரு. இதை முன்னாடியே வேட்டிக்கன் லைப்ரரிக்கு அனுப்புகிறதா இருந்தது. ஆனால் அவரே இதை வச்சுக்கிட்டாரு. இதில் இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க நிறைய கஷ்டப்பட்டார். ஆனால் கடைசி வரையும் இவர் இதில் இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. அப்புறம் இந்த புக் நிறைய ஓனர்ஸ்ட்டை போச்சு. ஆனால் யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கடைசியாக 1969 இது வேட்டிக்கன் லைப்ரரிக்கு கடைசியாக போயிடுச்சு. கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்ததுல தான் இந்த புக் 15ஆம் செஞ்சுரியில் எழுதின புக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சில பேர் இது ஒரு ஹோய்ஸ் அப்படின்னா அந்த காலத்தில் சும்மா மணியை ஸ்கேம் பண்ணுறதுக்கு இப்படி எழுதி வைப்பாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் எப்படின்னா இதில் இருக்க கண்டென்ட் என்னன்னே நம்மளால் கடைசி வரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. ஒரு பங்க்சுமேஷன் மார்க் கூட அதில் இல்லை. ஒரு பழமொழி இருக்குது, a picture is worth 1000 words. அது இந்த மேனுஸ்கிரிப்ட் கச்சிதமாக இருக்கும். இந்த மேனுஸ்கிரிப்ட் ஃபுல்லாக ஒரே ட்ராயிங்காக இருக்கும். பிளான்ஸ், சன், ஸ்டார், ஜோடியாக் சைன்ஸ்னு எக்கச்சக்கமாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் லாட்டினும் இருக்குது. எல்லாரும் அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கப்ப கடைசியில் 2014 ஸ்டீஃபன் பேக்ஸ்னு ஒருத்தர் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. ராஜர் பேக்கன்ஸ் த ரைட் கீ ஃபவுண்ட். இதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த மேனுஸ்கிரிப்டில் 14 லெட்டர்ஸ் அண்ட் 10 ப்ராப்பர் நவுன்ஸ் இருந்துச்சு. எப்படி ஈஜிப்தியன் மேனுஸ்கிரிப்டெல்லாம் ரீபார்ட் பண்ணாங்களோ அப்படி தான் இதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியாக இந்த மேனுஸ்கிரிப்ட் ஒரு நார்மலான எஸ்ஸே தான். இதுக்கு லிங்க் ஆன டெட்ஸ்லாம் ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ் தான். இங்கே நான் கொடுத்துருக்க பிக்சர்ஸில் தான் இதில் இருக்க லெட்டர்ஸ்லாம் இருக்குது. இண்டியானா ஜோன்ஸை பார்த்தவங்களுக்கு இந்த மேனுஸ்கிரிப்ட் பற்றி தெரியும். அவ்வளோதான் இந்த வார்னிஷ் மேனுஸ்கிரிப்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். நான் ஒரு சென்டென்ஸ் கொடுப்பேன். அதை நீங்கள் மேனுஸ்கிரிப்ட் லாங்குவேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, ட்ரான்ஸ்லேட் திஸ். ஹலோ டு ஒன் அண்ட் ஆல். பண்ணிட்டீங்களா கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் இதை வச்சு ஒரு பேராகிராஃப் கூட எழுதலாம். பட் சம் வேர்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங், ஸோ கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.